பிளஸ் இந்த மலேசியா கவர்மெண்ட்டுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. தமிழ் சினிமா ஆரம்பிச்சு எவ்வளவோ வருஷங்கள் ஆச்சு. அவ்வளோ வருஷங்கள்ல நம்ம தமிழ் மக்களுடைய அந்த சந்தோஷத்துல, துக்கத்துல, கொண்டாட்டத்துல, குடும்பத்துல, ஆன்மீகத்துல, உழைப்புல, அரசியல் என்று சொல்லி எல்லாத்துலேயுமே நம்ம தமிழ் சினிமா அப்படியே கலந்து ஊறி போய் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தமிழ் சினிமாவில் நானும் ஒரு சின்னதாக ஒரு புள்ளியாக இருந்திருக்கேன்னு நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ப்ரௌடாக ஃபீல் பண்ண. சினிமா விட்டு ஏன் போறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அதுல ஒரு கரையோரமா ஒரு சின்னதா ஒரு மணல் வீடு கட்டணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பட் அதே ஒரு மாளிகையா மாற்றி தந்தது நீங்க தான். என் ரசிகர்கள் அது மட்டும் இல்லை, நான் சினிமாவுக்கு வரும்போது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த பழைய கதை தான். நான் ஃபேஸ் பண்ணாத விமர்சனங்கள் இல்லை, நான் ஃபேஸ் பண்ணாத அவமானங்கள் இல்லை, இந்த மாதிரி நிறைய காயங்கள் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். அந்த மாதிரி நேரத்துலலாம் டே ஒன்ல இருந்து என் கூடவே நின்றது என்னோட ரசிகர்கள் தான். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-33 வருஷத்துக்கு மேல என் கூடவே நின்றுக்கிறாங்க. அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறேன்னு முடிவு பண்ணேன். எனக்கு ஒண்ணுனா அவங்க தியேட்டர்ல நிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணுனா அவங்க வீட்டுல போய் நிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது.